ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகியில் இட்லி தோசையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். கேழ்வரகு 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் புழுங்கல் அரிசி தான், நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து அப்படின்ற கணக்கில் நான் எடுத்திருக்கேன். அதிலேயே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிரைண்டரில் தான் அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், உளுந்து நல்லா தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா மஞ்சிருச்சு. நல்லா மஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி அரிசிலாம் ஊற வச்சு இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் எடுத்திருக்கனால எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா தனித்தனியாக உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ராகி அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ராகி மையட்டும். பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சிருச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்துட்டாலும் நம்ம அப்புறமா கலக்க தேவையில்ல, அதனால் இதிலேயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது நல்லா புளிக்கட்டும். நான் நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். நான் லைட்டாக தண்ணி கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போது லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போது இட்லி ஊற்றி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் இட்லி ஊற்றிட்டேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு தக்காளி சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தோசை ஊற்றி காட்டுறேன். எனக்கு இட்லியோடு பார்த்திங்கன்னா தோசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவே நல்லா நம்ம எந்த அளவுக்கு தின்னாக ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்துச்சு. பாருங்கள், ஊற்றுறதுக்கும் சூப்பராக வந்தது. அது சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தோசை அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இட்லியோட. பாருங்கள், தோசைக்கல்லே ஒட்டாமல் ஊற்றுறதுக்கே நல்லா வந்தது. நல்லா எண்ணெய் சுற்றியும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.